வணக்க நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஜூஸ் வெரைட்டி தான், ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ். சரிங்களா? ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ். இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஆப்பிளுக்கு தனியாக, பீட்ரூட்டுக்கு தனியாக, கேரட்டுக்கு தனியாக. சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்து குடிக்கும்போது அதனுடைய வேல்யூவே ஜாஸ்தி. இதை வந்து தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மருத்துவர் வந்து எங்களுக்கு சொன்னது தான். சரிங்களா? இதை வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இதை தனித்தனியாக தோலை உரிச்சிக்கிற ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட் மீடியம் சைஸ். பெருசாக எடுத்திங்கன்னா அது ரொம்ப முத்திகிட்ருக்கும், அது நல்லா இருக்காது. கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது பீட்ரூட் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேரட்டும் வந்து ஜூஸுக்கு வந்து நல்லா எலசாக நல்லா கலராக உள்ளதை எடுத்துங்க. எடுத்துகிட்டு தனித்தனியாக தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் போல் ஒரு 100 ml ஜூஸு. சரிங்களா? 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஜீரகமும் மிளகும் வந்து உங்களுக்கு பிரியப்பட்டால் சேர்த்துங்க, அது ஆப்ஷனல் தான். சரிங்களா? சர்க்கரை தேவையில்லை, அதுலேயே இனிப்பு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதையும் தாண்டி இனிப்பு வேணும்னா நீங்கள் ஹனியோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா அடிச்சிட்டோம். நம்ம 100 ml தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு, ஏன்னா அந்த திப்பி திப்பியாக இருக்கும்ல, நல்லா வடிச்சிட்டு ஸ்பூன் போட்டு அந்த சக்கையெல்லாம் போகிற மாதிரி நல்லா எடுத்துட்டு அந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனிப்பு அதிலே இருக்கும். ஃபஸ்ட் நாள் உங்களுக்கு அது கொஞ்சம் திகட்டுற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரியோ தெரிஞ்சாலும் அது கம்பல்சரியாக நீங்கள் குடிக்கணும். அதை சப்பி அதாவது வாயில் வச்சு மெதுவாக அதை ருசித்து குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வாயில் இருக்கிற அந்த எச்சில், அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து நீங்கள் குடிக்கும் போது அது ரொம்பவே பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அது கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அது குடிக்க நீங்கள் விரும்பி குடிக்கிற மாதிரி ஆகும். சரிங்களா? இது வந்து ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு இருந்த கலர் வந்து ஃபேட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே நல்லா ப்ளூம் ஆகி வரும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். வாரத்தில் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வாலிமான பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கொடுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன டம்ளரில் ஊற்றி கொடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? உங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸுங்களை நீங்கள் கூட்டிக்கலாம். நன்றி.